முன்னோக்கி செல்லுதல். இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூலில் பார்த்தோம் என்றால், எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுபட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது எகிப்தின் பாரவோனும் அவனது தேர்ப்படையும் காலாட்படையும் துரத்தி கொண்டு வருவதை பார்த்து ஓலமிட்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஓலமிட்டு அழுத நேரத்தில், எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கடவுள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் கூக்குரலிட்டு அழ வேண்டும்? நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். இதுவரை நீங்கள் பார்த்திருந்த இந்த எகிப்தியரை இனிமேல் நீங்கள் பார்க்க போவதே இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அப்படி என்றால் கடவுள் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் நல்லதை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது நல்லதை மட்டுமே இலக்காக வைத்து அதை மட்டுமே பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த இலக்கை விடுத்துவிட்டு பின்னோக்கி பார்த்தான் என்று கேட்டால் நிச்சயமாக அவனிடம் தோல்வி பயம் வந்துவிடும். அவனால் முன்னேறி செல்ல முடியாது என்பதைத்தான் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்தில் சொல்கின்றார். உங்களுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்கின்றேன். நீங்கள் ஒரு உயரமான மலை மீது ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ அது ஒரு செங்குத்தான மலை. ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மேலே பார்த்து கொண்டே ஏறினீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக முன்னேறி மேலே சென்று விட முடியும். ஒருவேளை கீழே திரும்பி பார்த்தால் அந்த நொடி பொழுதிலேயே பயம் ஏற்பட்டு நமது பிடி தளர்ந்து போய் சில நேரங்களில் கீழே விழுந்து மரணத்தை கூட தழுவ வேண்டியதாகிவிடும். இது ஒரு நல்ல வாழ்க்கை பாடம். நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆண்டவராகிய கடவுள் தேவன் இன்று இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கும் சொல்கின்றார். நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது ஒரு காலம் பின்னோக்கி பார்க்கக்கூடாது. நல்லது என்று கண்டுவிட்டால் முன்னோக்கி அந்த இலக்கை நோக்கி நடந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெற்றி உறுதி.